ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள். ஒரு 15 நாளா யூடியூப் நம்ம சேனலை முடக்கிருச்சுங்க. வீரத்திலகம் சீமான்னு இப்போ ஒரு பதிவு போட்டோம், பாட்டு போட்டோம். அவருக்கு வீரத்திலகம்ன்ற பட்டத்தை சீமானுக்கு நாங்கள் கொடுத்தோம். மக்களின் குறைகளை, தமிழ் மொழி உணர்வுகளை எம் சாண்டல், பி சாண்டல், டங்ஷனுக்கு இதை பற்றி எதிர்த்து, அனகாபுத்தர் வீடுகளை இடிப்பதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் சூடு சுரணையுள்ள ஒரே தலைவன் என் தம்பி சீமான் தான். அவருக்கு வீரத்திலகம் என்ற பட்டத்தை கொடுத்து அவருடைய நாம் தமிழர் சேனல்ல இருக்கிற வீரத்திலகம் சீமான் வீர தம்பி அப்படின்ற அந்த பாட்டை நாங்க போட்டிருந்தோம். அதை யூடியூப்ல இங்க தமிழகத்திலிருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதை தடை பண்ணாங்க. தடை பண்ணாலும் பரவாயில்ல, வயலண்ட் ஆயிருச்சோம். பட் பாட்டை போட்டதுனால தமிழக மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட செத்துட்ட மாதிரி அதை பாட்டை தடை பண்றது மட்டும் இல்லாம அழிச்சு மட்டும் இல்லாம எங்களுக்கு 15 நாள் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா என்ன தெரியுமா? அவனுக்கு எதிர்ப்பா நம்ம ஏதாவது பாட்டு போட்டோம்னா அந்த பாட்டை தடைபடுறது மட்டும் இல்லாம நம்ம புது வீடியோக்களை நம்ம யூடியூப்ல போட முடியாது. ஆனா சேனலை தடை பண்ண மாட்டானுங்க. சேனலை தடை பண்ண காரி மூஞ்சில துப்புவாங்க இல்லையா எல்லாரும். அப்ப சுதந்திரமான சேனல்னு யூடியூப்பை சொல்லிக்க முடியாது, எல்லாமே தடை பண்ணாங்க. 15 நாளைக்கு முன்னாடியே நாங்க பதிவு போட்டிருப்போம். ஆனா போட விடாம தடுத்து கொரோனாவையும் இப்ப திருப்பி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. உடல் உறுப்புகள் எல்லாம் தீர்ந்து போச்சு. கடந்த கொரோனாவில் கொல்லி அடிச்ச உடல் உறுப்புகள், கிட்னி, இருதயம், நுரையீரலாம். இப்ப அதனால கொரோனாவை புதுசா ஒரு வைரஸ் வருதா, இந்த வைரஸை ரிலீஸ் பண்றதே WHO, உலக சுகாதார நிறுவனம். இந்த கொரோனாவினுடைய தந்தை அப்பா யாருன்னு கேட்டா, கொரோனாவின் அப்பா யாருன்னு கேட்டா பில்கேட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இதை பத்தி நாங்க சொல்லிடுவோன்றதுக்காக எங்க சேனல் பதிவு வெளியிடாதபடி ஸ்ட்ரைக் பண்ணி முடக்கிட்டாங்க. நான் ஒரு பதிவு ஏற்றுனா நீங்க பதிவு போட முடியாது, உங்களை நாங்கள் தடை செய்து வைத்திருக்கிறோம்னு போட்டிருந்தோம். அதனால பதிவு போட முடியல. அதனால இப்ப நாங்க சொல்றோம், நாங்க உலக மக்கள், இந்திய மக்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் நாங்க வீடியோ பதிவு போடுவோம்னு போன பதிவில் சொல்லியிருந்தோம். தமிழ் மொழி உலகத்திலேயே முதன்மையானது, பழமையான மொழி. அதுக்கு காலடியில் கிடைக்கக்கூடிய இந்த எச்ச மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, அரேபியா, இங்கிலீஷு, பிரெஞ்சு, ஹிந்தி, உருது, அல்பேனியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மொழி, சீன மொழி எல்லாம் அதுக்கு அப்புறம் உருவானது தான். உலகத்தின் முதல் மொழி இறையனார் எம்பெருமான் சிவபெருமான் பொங்குதே வாழ்க்கை அஞ்சலை தும்பி காவும் செப்பாது கண்டது முடியுமோ, அரியது பெரியது கழியது நட்பின் அரியவை உலகோடி அறியும் பூவே இறையனார் சிவபெருமான். அவர் முதல்ல பாடுறது தான். கன்னட மொழி தோன்றி அவங்களே சொன்னாங்க 1400 இருந்து 1800 ஆண்டுகள். ஆனா 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த திருமூல சுத்தரே திருமந்திரம் என்ற பாட்டை தமிழ்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அகஸ்தியர் அதுக்கு முன்னாடி 20,000-30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழில் அகஸ்தியர் வர்ம சூத்திரம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. உலகத்திலேயே வர்மக்கலையை முதலில் அறிமுகப்படுத்தியது, சித்த மருந்துகளை அறிமுகப்படுத்தியது நமது தமிழ் மொழியில்தான், தமிழ் சித்தர்கள் தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒருத்தர் இருக்கிறான் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா, அவன் ஒரு புறம்போக்கு. முதலமைச்சரை புறம்போக்கு நீங்க திட்டலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்களுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் படத்தை செருப்பால் அடிச்ச அந்த கன்னட நாய்களை நாங்க செருப்பால் அடிப்போம். எங்க உன் மொழியை உயரா பேசிக்கோ, கன்னட மொழி சூப்பர், கன்னட மொழியில உலகத்து நீ பேசிக்கோ, உனக்கு நீங்க பட்டம் கொடுத்துக்கோ. எங்க தாய்மொழியை நீ அவமானப்படுத்தாத. கமலஹாசனை எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவன் ஒரு பச்சோந்தி. எங்க பணம் இருக்கோ, எங்க பதவி இருக்கோ, எங்க அவனுக்கு லாபம் இருக்குதோ அங்கே தாவிடும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நாங்க கமலஹாசனை ஆதரிக்கிறோம், MK ஸ்டாலினையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். நிறைய பேர் கேட்கிறான், MK ஸ்டாலின் ஏன், தமிழக முதலமைச்சர் ஏன் இதுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பவில்லை அப்படின்னு கேட்கலாம். அங்கதான் இருக்கு பெரிய பிரச்சனையே. இப்ப நான் பேசலாம், நீங்க பேசலாம், ஊர் மக்கள் பேசலாம். ஆனா ஒரு முதலமைச்சர் பேசினா கலவரம் வெடிக்கும், அங்கே தமிழர்கள் அடிக்கப்படுவார்கள்,
கொல்லப்படுவார்கள். தமிழர்களும் இளைச்சவங்கள கன்னடர்களை போட்டு தள்ளுவாங்க. இலங்கை மாதிரி ஆயிடும். அப்புறம் இது வேணாம் தான். கடந்த காவிரி பிரச்சனையில கூட முதலமைச்சர் சொன்னாரு, செருப்பால ஒரு படத்தை கர்நாடகர்கள் அடித்த போது அவர் சொன்னாரு, நீங்க பேசலாங்க, ஆனா நான் ஒரு முதலமைச்சர் பொறுப்பான பதவியில் இருக்கேன், நான் இப்படி பேசினா பெரிய கலவரமா வெடிச்சிடும், இதை வச்சு ஆட்சியே கலைச்சிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அப்புறம் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு பாரு. மு.க. ஸ்டாலின் மீது அவர் ஆட்சியின் மீது பல குறைகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அதுதான் நடுநிலை. இப்ப இந்த கன்னட நாய்களுக்கு, அதாவது தமிழை எதிர்க்கக்கூடிய கன்னட நாய்களுக்கு மட்டும், நமது தமிழ் மொழியை ஆதரிக்கக்கூடிய கன்னட அன்பர்களுக்கு நான் எதுவுமே நாங்க சொல்ல மாட்டோம், திட்ட மாட்டோம். கன்னடத்தை நீங்க உயர்வா பேசிக்கங்க. எங்க தமிழ் மொழியை நீங்க பழிச்சிங்க. கமலஹாசன் படத்தை இங்க தடை பண்ணா உன் படம் இங்க KGF எந்த எஃப் இங்க ஓடாது. தியேட்டரே அடிச்சு நொறுக்குவோம். இங்க யாருமே பண்ண மாட்டாங்க உண்மையான தமிழர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள். அப்படி ரிலீஸ் பண்ணா தியேட்டர் அடிச்சு உடச்சிருவானுங்க மக்கள். சரியா? உன் கன்னட படிக்க வரவும் வேணாம், எங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ணி நீ போட்ட பிச்சை காசு கமலஹாசன் கஞ்சி குடிக்கவும் வேணாம். என் தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. இதை நான் சொல்லடா நாய்களை, கன்னட நாய்களா. நம்ம பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னடா பண்ணுவீங்க? அவர் மூத்தத்தை வாங்கி குடிக்கிறா. திருட்டு புறம்போக்கு கன்னட நாய்களா. பாரத பிரதமர், எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எங்கள் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களால் மூத்தரத்தை வாங்கி குடிக்கிறா. அவர் தானே சொல்லியிருக்கிறார் உலகத்திலே முதன்மையான மொழின்னு உலகம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு வர்றாருடா. ஹிந்தியோ கன்னடமோ தெலுங்கோ உலகத்தில் பழமையாக சொல்லலடா, தமிழ் தானே சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு ஆதரவு வேணுமா? இந்த வீடியோ பாருங்கடா. இந்த வீடியோ உங்களை கன்னட நாய்களா பார்த்து எங்க உலகத்தின் மொழி பிரதமரே சொல்லியிருக்கிறாரு. முதன்மையான உலகத்தின் பழமையான மொழி, இந்தியாவை பெருமைப்படக்கூடிய மொழி எங்கள் தமிழ் மொழின்னு பாரத பிரதமர் ஐயா மோடி ஐயா அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. அவரை நாங்கள் இருகரம் கூப்பி வணங்குகிறோம். மோடி ஐயாவுக்கு நன்றி. பாருங்கடா இந்த வீடியோவை. இது எவனாவது தமிழை பத்தி எவனாவது தமிழருக்கு மேல கைய வச்சிங்க, அவனை ஒழிச்சுவோம். உங்க கர்நாடகாவிலேயே மராத்தி தாண்டா பேசுறாங்க பாதி பேரு நாய்களா, பாதி பேர் தமிழ் பேசுறாங்க. நீங்க கொஞ்சோடு பேர் உட்கார்ந்துக்கிட்ட ராஜ்குமார், சிவராஜ்குமாருக்கு மிக்க நன்றி. கர்நாடகர்கள் எதிர்த்த போது உண்மையை நேர்மையாய் பேசிய பிரபல கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மகன் சிவராஜ்குமார் அவர்களுக்கு இருகரம் கூப்பி தமிழக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, நீங்க உறுதியா இருங்க. உண்மையைத்தான் கமல் சொல்லி இருக்கிறாரு. இந்த விஷயத்துல நாங்க கமலுக்கு நாங்க ஆதரிக்கிறோம். கமலஹாசன் ஐயா, நீங்க அருமையா பேசுறீங்க. இதே மாதிரி எப்போதும் போல்டா இருங்கயா, உண்மையா பேசுங்கய்யா. எவன் கன்னடக்காரன் வந்தானா காலை வெட்டுவோம். எவனுமே தமிழர்கள் மீது கையை வச்சுங்க, அவன் கையே இருக்காது. தமிழர்கள் ஒண்ணு இழிச்சவாய் இல்ல, வீரத்தில் செறிந்தவர்கள். அதை போல புரிஞ்சுங்க கன்னட நாய்களே. உங்கள் மொழியை நீங்கள் பாராட்டிக் கொள்ளுங்கள், உங்கள் மொழியை நீங்கள் சீராட்டிக் கொள்ளுங்கள். எங்கள் தமிழ் மொழியவோ தமிழர்கள் மீதோ கை வைத்தால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. சரியா நாய்களா? பிரதமருடைய வீடியோ போடுற பார்த்த ஒரு மூத்தத்தை வாங்கி குடிங்க. அப்பதானே உங்களுக்கு புத்தி வரும். உலகத்திலே சிறந்த மொழி தமிழ் மொழி தானே உலகம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு வர்றாருயா நம்ம பிரதமர் மோடி. அவர் மூத்தத்தை வாங்கி குடிங்கடா. காங்கிரஸ் சித்தராமையா தமிழை எதிர்க்கக்கூடிய கன்னடர்களுக்கு மட்டும் மோடி மூத்தத்தை வாங்கி குடிங்க. அப்பதானே உங்களுக்கு புத்தி ஒரு நாய்களா. பிரதமர் மோடி சொன்ன வீடியோ போடுறா பாருங்க, அப்பயாவது திருந்துங்க. போங்கடா. ஐநாவில் புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி தமிழில் பேசியதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பும் பலமுறை தமிழில் பேசி பிரதமர் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு 7 நாள்கள் சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஹூஸ்டன் நகரில் 50,000 அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் நடைபெற்ற ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது எல்லாம் சௌக்கியம் என தமிழில் கூறி மக்களிடையே உரையாற்றினார் மோடி. எல்லாம் சௌக்கியம். ஐநா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி பேசினார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் இதுகுறித்து பேசியதாக கூறி ஐநாவில் தமிழை ஒலிக்க வைத்தார் மோடி. कणियन पुंगुंड्रनार उन्होंने विश्व की प्राचीनतम भाषा
तमिल में कहा था, यादम उरे यावरुम केडीर, यानी हम सभी स्थानों के लिए अपनेपन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं। और ये 3000 साल पहले की बात कर रहा हूं। அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது மட்டுமின்றி இந்த ஆண்டு செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி ஆற்றிய உரையிலும் தமிழில் பேசினார் மோடி. தண்ணீரின் முக்கியத்துவத்தை பதிவு செய்வதற்காக உலக பொதுமறையாம் திருக்குறள் எழுதிய வள்ளுவனின் வாக்கை துணைக்கு அழைத்து நீரின்றி அமையாது உலகு என்ற வாசகத்தை அவர் மேற்கோள் காட்டியது தமிழாய்ந்த அறிஞர்களையும் தமிழ் சமூகத்தையும் பெருமைப்பட வைத்தது. संत तिरुवल्लुवर जी ने उस समय एक महत्वपूर्ण बात कही थी, सैकड़ों साल पहले। तब तो शायद किसी ने पानी के संकट को सोचा भी नहीं होगा, पानी के महात्म्य को भी नहीं सोचा होगा। और तब संत तिरुवल्लुवर जी ने कहा था, निरेंद्रु अमियाधु, निरेंद्रु अमियाधु उलगह, निरेंद्रु अमियाधु उलगह, यानी जब पानी समाप्त हो जाता है तो प्रकृति का कार्य थम जाता है, रुक जाता है, एक प्रकार से विनाश प्रारंभ हो जाता है. சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் மகாகவி பாரதியாரின் கவிதையை படித்து தன் கருத்தை வெளிப்படுத்தினார். Over 100 years ago, the inspirational poet Subramanya Bharati gave voice to our freedom movement and its expansive goals in the following lines in Tamil. I quote, Mandaram karpum, Vinay tandaram karpum, Vane alapum, Kadal mine alapum, Chandir mandalatu, Iyal kandu telivom, Sandi teru perukum, Satiram karpum. பிரதமரை போன்றே அவரது அமைச்சரவையில் உள்ளவர்களும் தமிழை பல இடங்களில் பெருமைப்பட வைத்துள்ளனர். நிதியமைச்சரான தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் புறநானூற்றில் பிசிராந்தையார் பாடிய யானை புக்க புலம் போல என்னும் பாடலை மேற்கோள் காட்டி வரி விதிப்பு கடுமையாக இருக்கக்கூடாது என்று பட்ஜெட் உரையை வாசித்தார். காய் நெல் அறுத்து கவளங் கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், யானை புக்க புலம் போல், யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி வருவது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையே 100 ஆண்டுக்கும் மேலாக உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி உலகின் பழமையான மொழியான தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என மகிழ்ச்சி தெரிவித்தார். உலகின் பழமையான மொழி தமிழ் மொழி இந்தியாவின் பெருமிதம் என்றும் பாரிஸ் உரையில் பிரதமர் மோடி தெரிவித்தார். दुनिया की सबसे पुरानी भाषा तमिल भाषा है. और इससे बड़ा गर्व क्या हो सकता है कि दुनिया की सबसे पुरानी तमिल भाषा भारत की भाषा है, हम भारतीयों की भाषा है. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான் 3 ஆய்வுக்கலம் இன்று விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் வரலாற்று நிகழ்வையும் உலகம் பார்க்க இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நம்முடைய தேசத்திலே எங்கேயாவது ஒரு நினைவு சின்னமோ கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு சின்னம் இருந்து யாரோ ஒருவர் இது 2000 ஆண்டுகள் பழமையானது என்று சொன்னால் பெருமிதம் ஏற்படுமா ஏற்படாதா? இத்தனை அருமையான விஷயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, பெருமிதம் ஏற்படுமா ஏற்படாதா? யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்படும். அது எந்த மூலையில் இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்படாது.
அடையது 2000 ஆண்டுகள் பழமையான சின்னம். எத்தனை அற்புதமாக வடித்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களுக்கு எத்தனை ஞானம் இருந்திருக்க வேண்டும். இப்போது நீங்களே சொல்லுங்கள், உலகத்திலேயே மிகவும் புராதனமான ஒரு மொழி, உலகிலேயே மிகவும் புராதனமானது, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். நெஞ்சை நிமிர்த்தி உலகத்தாரிடம் உரைக்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். உலகின் மிக தொன்மையான மொழி பாரதத்திடம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா கூடாதா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி. ஒட்டுமொத்த உலகத்திலுமே எத்தனை பெரிய சொத்து இந்த தேசத்திடம் இருக்கிறது, இத்தனை பெரிய கௌரவம் தேசத்திடம் இருக்கிறது. நாம் நமது நெஞ்சினை நிமிர்த்திக் கொண்டு உலகத்திடம் ஏன் கூறுவதில்லை? நான் கடந்த முறை ஐநா சபை சென்று உரையாற்றிய வேளையில் நான் வேண்டுமென்றே சில தமிழ் சொற்களை பேசி வைத்தேன். ஏனென்றால் நான் உலகத்தாருக்கு தெரிவிக்க விரும்பினேன், எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனது தமிழ் மொழி உலகின் மிகச் சிறப்பான மொழி, உலகின் மிக தொன்மையான மொழி, இது என்னுடைய தேசத்திற்கு உரியது.